திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். இடைமருததனில் ஈண்ட இருந்தும் படிமப்பாதம் வைத்த அப்பரிசும். திருவிடைமருதூரில் இருந்து படிமப்பாதம் அப்படின்னா தெய்வ வடிவமான திருவடிகளை வைத்த என்று பொருள். அப்பரிசும் வைத்த அந்த தன்மையும் என்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார். ஒரு முறை மதுரையை ஆட்சி புரிந்து வந்த வரகுணபாண்டிய மன்னன் இரவு நேரத்தில் தேரில் வேகமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போது அந்தணர் ஒருவர் அந்த வழியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். மன்னர் அதை கவனிக்கலை. அந்தணர் மேலே தேரை ஏற்றிட்டார். அதனால் அந்தணர் இறக்கும்படி ஆகிருச்சு. இதை அறிந்த மன்னர் மிகவும் வருத்தப்படுறாரு. அதுவும் இல்லாமல் அந்தணரை கொல்றது அப்படிங்கிறது பாவமான காரியம் இல்லையா, பிரம்மகத்தி தோஷமும் ஏற்பட்டு விட்டுரும். அதனால் மிகுந்த கவலையுற்ற மன்னன் என்ன பண்ணுறாரு, வேதியர்கள் ஞானிகள் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வழிமுறைகளை எல்லாம் கேட்குறாரு. அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அங்கே இருந்த வேதியர்கள் என்ன சொல்கிறாங்க, இடைமருது போங்க, அங்கே போய் இறைவனை வழிபட்டால் பிரம்மஹஸ்தி தோஷமானது நீங்கிவிடும் அப்படின்னு வேதியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. வரகுண பாண்டிய மன்னரும் இடைமருதுக்கு போகிறாரு. அப்போது கோவில் வாயிற்படியை தாண்டும் போது அந்த பிரம்மகத்தி தோஷமானது அப்படியே வெளியே வாயில் முற்றத்திலேயே மன்னனிடமிருந்து விலகிவிட்டது. மன்னனுக்கு அப்போது அவரோட உடம்பில் நல்ல ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சிச்சு. எப்பயும் போல் அவரோட பழையபடி அவரோட உடல்நிலை மாறிவிட்டதை உணர்ந்தார். பிறகு மன்னர் பரிகாரம் பூஜை எல்லாமே செய்து இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அவர் வெளியே வரும்போது இறைவன் ஒரு அந்தணர் போல வடிவம் எடுத்து மன்னர் முன்னாடி வந்து, நீங்கள் அந்த வழியில் போக வேண்டாம், நான் முன்னாடி போகிறேன், என்னோட பாதச்சுவடு பார்த்து அதனை பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி இறைவன், அதாவது அந்தணர் வடிவத்தில் இருந்த இறைவன் முன்னாடி தன்னோட படிம பாதம், அதாவது தெய்வீக வடிவமான திருவடிகளை வைத்து முன்னாடி போயிட்டுருக்காரு. மன்னரும் பின்தொடர்ந்து போகிறாரு. அப்போது அம்பாள் சன்னதி வழியாக கோவிலிலிருந்து வெளியே செல்லும் வழிக்கு போகிறாங்க. இப்போ மன்னன் கேட்குறாரு, ஏன் சாமி இந்த வழியாக வர்றோம் அப்படின்னு. அப்போது அந்தணர் வடிவில் இருக்கும் இறைவன் சொல்கிறாரு, தங்களை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷமானது வாயில் படிக்கு வெளியே பக்கத்திலேயே அங்கேயே இருக்குது. நீங்கள் அந்த வழியாக போனால் உங்களை அது மறுபடியும் பிடித்து கொள்ளும். அதனால்தான் உங்களை இந்த வழியாக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்தணர் சொல்கிறாரு. அதாவது அந்தணர் வடிவில் இருக்கிற இறைவன் சொல்கிறாரு. அப்போ மன்னனும் சரிங்க சாமி, ரொம்ப நன்றி, என்னைய போலவே நிறைய பக்தர்கள் தெரியாமல் தவறு செய்கிறாங்க இல்லையா, அதனால் ஏற்படும் பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகணும். அப்போது தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு இந்த திருத்தலத்திற்கு வர்ற பக்தர்கள் அவங்களும் வந்த பாதையிலே திரும்பி போகாமல் அம்பாள் சன்னதி வழியாக புதிய இந்த பாதையில் செல்கிற மாதிரி நான் புதுசாக ஒரு பாதை அமைக்கிறேன், அதற்கான பாதைக்கு பக்கத்தில் மண்டபமும் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அந்த பாதையையும் மண்டபங்களையும் அமைத்தார். இந்த வரலாறு தான் இடைமருததனில் ஈண்ட இருந்தும் படிமப்பாதம் வைத்த அப்பரிசும் என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார். ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும். திரு கச்சி ஏகம்பம் என்னும் காஞ்சி மாநகரில் இயல்பாயிருந்து, அதாவது இயற்கையாய் எழுந்தருளியிருந்து இடபாகத்தில் உமைபிராட்டிக்கு இடம் கொடுத்து அவரோடு இருந்து அருள் கொடுத்த தன்மையும். ஒரு முறை திருக்கையிலையில் இறைவனும் உமையம்மையும் உரையாடி கொண்டிருந்த போது நம் உமையம்மை என்ன பண்ணுறாங்க, இறைவனின் புறப்பக்கத்தில் நின்று அவரோட கண்களை தன் மலர் கைகளால் மூடி வைக்கிறாங்க விளையாட்டுத்தனமாக.
அப்போது உலகத்திற்காக உள்ள சூரியன், சந்திரன், விண்மீன், நெருப்பு முதலிய எல்லா ஒளியுடைய பொருட்களுமே நம் இறைவனின் அருட்கண்களால் விளங்குவதாக உள்ளது. அருட்கண்ணோட ஒளியால் தான் அவை அனைத்துமே செயல்படும். அப்போது அவை அனைத்தும் ஒளியிழந்து எல்லா இடத்திலுமே இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. இப்போ எல்லா உயிர்களுக்கும் பல நெடுங்காலமாக கஷ்டத்திற்கு ஆட்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. அப்போது உமையம்மை என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் தன் மலர் கைகளை இறைவனின் கண்களிலிருந்து அகற்றி விடுறாங்க. அப்போது சூரியன், சந்திரன் முதலான அனைத்து பொருள்களுமே பழைய மாதிரி ஒளியுடனவாக விளங்குகின்றன. உடனே நம் இறைவன் உமையம்மையிடம் சொல்கிறாரு, நீ என் கண்களை விளையாட்டுத்தனமாக மறைத்து வைத்திருந்தது நமக்கு மட்டுமே ஒரு நொடி பொழுது தான். ஆனால் அது மற்ற கீழ் உலகங்களில் உள்ள மண் உயிர்களுக்கு பல நெடுங்காலமாய் இருந்திருக்கும். இப்படி பல நெடுங்காலமாக மண் உயிர்கள் ஒளி இல்லாமல் பெரும் துயரை அடைந்து விட்டிருந்தது. அதனால் அவை பெற்ற துயரத்திற்காக தண்டனையாக நீ சிறிது காலம் எம்மை விட்டு பிரிந்து மண்ணுலகம் சென்று காஞ்சி என்னும் பெயர் கொண்ட மாநகரில் என்னை சிவலிங்க வடிவில் வைத்து வழிபாடு செய்து வர வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்லி அம்மையை அனுப்பி வைக்கிறார். உமையம்மையும் இறைவனை விட்டு பிரிவதற்கு மனமில்லாமல் பிரிந்து போய் காஞ்சியில் உள்ள கம்மை ஆற்றங்கரையில் சிவபெருமானை லிங்க வடிவில் எழுப்பி பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க. அப்போது இறைவன் திருவிளையாடலால் என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கி பொங்கி வர வைக்கிறாரு. அந்த ஆற்றில் உள்ள வெள்ளமானது பொங்கி வந்து அம்பாள் எழுப்பிய சிவலிங்கத்தின் மேல் வந்து பாயிற மாதிரி வருது. அப்போது அம்பாள் பயப்படுறாங்க, சிவலிங்கம் வந்து கரைந்து விடுமோ அப்படின்னு பயம் கொண்ட அம்பாள் என்ன பண்ணுறாங்க, லிங்கத்தை சூழ்ந்து தழுவி கொள்கின்றாங்க. தன்னோட கைகளால் லிங்கத்தை அப்படியே தழுவிக்கிறாங்க. அப்போது அம்மையின் அன்பினால் உவந்த பெருமான் நம் சிவபெருமான் லிங்கத்திலிருந்து திருவுருவமாக தோன்றி அம்மையை அணைத்து கொண்டு அங்கேயே உமையம்மையை மனம் புரிந்தும் கொள்கின்றார். இப்படி அம்பாளை மனம் புரிந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, அம்பாளை தன் இடப்பாகத்தில் அமர வைக்கின்றார். இந்த வரலாறு தான் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து, அதாவது இயற்கையாய் எழுந்தருளியிருந்து பாகம் பெண்ணோடு இறைவன் தன் இடப்பாகத்தில் உமை பிராட்டியோடு கூடியிருந்த தன்மையை மாணிக்கவாசக பெருமான் பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் என்று பாடுகின்றார். அடுத்ததாக திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். திருவாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து திருவாரூர் பக்கத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். இதில் திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் அப்படின்னு எல்லாருமே இங்கே பாடல் பாடியிருக்காங்க. இந்த திருத்தலம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுகின்றது. யம பயம் நீங்கும் திருத்தலமாகும். ஸ்ரீவாஞ்சியம் என்பது, ஸ்ரீ என்பது நம் திருமகளான லக்ஷ்மி தேவியை குறிக்கும். வாஞ்சியம் என்பது விருப்பம், விரும்பி என்று பொருள் வரும். அதாவது ஒரு முறை திருமகளுக்கும் பூமகளுக்கும் ஏற்பட்ட பிணக்கு காரணமாக திருமகள் என்ன பண்ணுறாங்க, விஷ்ணு பெருமானை விட்டு பிரிந்து வந்துடுறாங்க. அப்போது விஷ்ணு பெருமான் வந்து இந்த ஸ்ரீவாஞ்சிய தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து திருமகளை வாஞ்சித்து, அதாவது தன் விருப்பத்தோடு தவம் செய்து திருமகளை அடைந்தார். இதனால்தான் இத்திருத்தலத்திற்கு ஸ்ரீவாஞ்சியம் என்று பெயர் காரணம் ஏற்பட்டது. இத்திருத்தலத்தில் இறைவன் வாஞ்சிநாதர், தாயார் மங்களநாயகி, வாழவந்த நாயகி. இந்த திருத்தலமானது காசியை விட வீசம் அதிகம் கொண்ட திருத்தலமாகும். இங்கு சூரியன், பிரம்மன், இந்திரன் போன்ற
பலரும் வழிபட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்தில் சிறப்பு பொருந்த எழுந்தருளி மறுவார் குழலியோடு, மறு என்றால் மனம் பொருந்திய என்றும், வார்குழல் என்றால் நீண்ட கூந்தல் என்றும் பொருள்படும். இப்போ மனம் பொருந்திய நீண்ட கூந்தலை உடைய உமையம்மையோடு மகிழ்ந்திருந்த விதமும், இதுதான் திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.